ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்குமே இரவு வணக்கம். இதோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப்புனா வந்து 280 ml. இது அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து இந்த பாத்திரத்தில் கொட்டிட்டு ஒரு 300 ml ஆயில், அதாவது வாசனை இல்லாத ஆயில், சன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு வெறுமனே கடலை மாவு வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து மில்க் பவுடரும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, போயிட்டோம். இது வந்து வாசனை இல்லாத ஆயில், சன்ஃப்ளவர், இதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை நெய் நீங்கள் சேர்த்துக்க போகிறீங்கன்னா நெய் நல்லா உருக்கிட்டு இதை சேர்த்துக்கலாம். நான் வந்து எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யும் போது கொஞ்சமாக நெய் ஊற்றி செஞ்சுக்குவேன். முழுக்க நான் நெய் ஊற்ற மாட்டேன். இப்போது மில்க் பவுடரும் கடலை மாவையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் கடலை மாவு வறுக்கலை, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கட்டும். நான் ரொம்ப வந்து எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கல, இந்த அளவுக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் வந்து இந்த கப்பில் தான் வந்து, இந்த பவுலில் தான் வந்து கடலை மாவும் ப்ளஸ் பால் பவுடரும் எடுத்துருக்கேன். அதனால் இதிலே வந்து சுகர் எடுத்துக்கிறேன். சுகர் வந்து இதெல்லாம் ஒன்று எடுத்துக்கிறேன் நான். பாருங்கள், இதே பவுலில் ஒரு கப்பு வந்து கடலை மாவும் 4 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடரும் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2.5 கப்பு வந்து சுகர் தேவைப்படும். நீங்கள் வந்து குறைச்சிக்கிறதா இருந்தாக்கா 2 கப்பு முழுசாக சேர்த்துக்கோங்க, 2.25 கப்பு முழுசாக சேர்த்துக்கோங்க, 1/4 கப்பு வந்து விட்டுருங்க. நான் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும்ன்று 2.5 கப்பு எடுத்துக்கிறேன். இதே மெஷர்மெண்ட் தான். இன்னும் வந்து 1.5 கப் நம்ம எடுத்துக்க போகிறோம். இது ஒரு கப்பு. இது இப்போது சுகர் சேர்த்துக்கலாம். இது 2வது கப்பு. இது நான் 2.25 சேர்த்துக்கிறேன். இப்போது தண்ணி வந்து இது முழுகிற அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துக்கலாம். அந்த அழுக்கு பிரிஞ்சு வரணும், அதனால தான். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்பீடில் வச்சு நல்லா பொங்கட்டோன்னு விட்டுடலாம். பாருங்கள், அது அப்படியே பொங்கி வருது. நம்ம இப்போ ஸ்லோவில் வச்சிடணும். ஸ்லோவில் வச்சாதான் வந்து அந்த பொங்கி ஓரமாக நிற்கும். அப்படி இல்லைன்னா கொதி வந்து எல்லாம் மிக்ஸ்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், அது ஓரமாக நிற்கும். நம்ம வந்து பால் ஏடு மாதிரி அழகாக எடுத்துடலாம். அதை அவ்வளோதான். இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துருவோம். இப்போது சைடில் இருந்த எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. இப்போ க்ளீனாக இருக்குது. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். பாகு பதம் வரணும். பிசுப்பு வந்துச்சுன்னா நம்ம வந்து கடலை மாவுலாம் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நல்லா பிசுப்புன்னு வந்துச்சு. இதை பாருங்கள், இதை எடுத்து இப்படி ஊற்றினோன்னா ரொம்ப நேரத்துக்கு இது அப்படியே விடாமல் நூல் மாதிரி விட்டுட்டே இருக்கணும். பிசுப்பு தன்மை வந்துடுச்சு. அதாவது அரை கம்பி பதம், ஒரு கம்பி பதம் கிடையாது. பிசுன்னு ஆகும் இல்லையா, குலோப்ஜான் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ்.
இப்போ இதை நல்லா நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். யாராவது கூட ஹெல்ப்புக்கு இருந்தாக்கா ஒருத்தர் ஊற்றும் போது இன்னொருத்தர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது மாதிரி ஒருத்தராக செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கட்டி பதம் கொஞ்சம் வராமல் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதை நல்லா வந்து ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைன்னா ரொம்ப பார்த்து நீங்கள் வந்து இது கிளறணும். இல்லை திக்காக இருக்கு இல்லையா, மேலே பட்டுச்சுன்னா அவ்வளோதான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இதை கிளறணும். அதே சமயம் அடி பிடிக்காமையும் பார்த்துக்கணும். இது கொஞ்ச நேரம் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து இது மாதிரி கலர அந்த கட்டிலாம் வந்து கரைஞ்சி நார்மலாக ஆகிடும். ஆனால் கைவிடாமல் ஸ்லோவில் வைக்கணும், மீடியமில் வைக்கணும், ஸ்லோவில் வைக்கணும். அது வந்து மாற்றி வச்சுக்கணும். அடி பிடிக்கக்கூடாது. இப்போ இதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கும். ஏன்னா நம்ம போட்ட இனிப்பு அதில் எடுத்து கொடுக்கணும் இல்லையா, அதனால். நான் இப்போ கிளறி எப்படியும் ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் வந்து ஸ்லோலியே வச்சு தான் கிளறேன். ஏன்னா ஹையில் வச்சு கிளறோன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனால் அந்த கலர் கொடுக்காது நமக்கு. அந்த பச்சை வாசனையும் போகாது. அந்த பச்சை வாசனை அந்த கலர் கொடுக்கறதெல்லாம் வந்து நம்ம பொறுமையாக ஸ்லோவாக பண்ணும் போது தான் அதில் வரும். அந்த ஸ்மெல்லுமே போகும். ஏன்னா நம்ம கடலை மாவு வறுக்கலை, அப்படியே தான் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். எனக்கு 1/4 ஹவர் போல் ஆயிருக்கு. 15 நிமிஷம் ஆயிருக்கு. இதே மாதிரி கைவிடாமல் கிளறணும். அப்பப்போ கெட்டியாகும் போது உங்களுக்கு எண்ணெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம், நெய் வேணும்னாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொங்கி வருது. நான் ஸ்பீடில் வச்சுட்டு ஸ்லோவில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளற. நீங்கள் ஸ்பீடு வச்சு நல்லா கிளறிட்டு ஸ்லோவில் வச்சுட்டமேனு அப்படியே விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வந்து கைவிடாமல் கிளறணும். ஏன்னா நம்ம ஸ்பீடு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தவா வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அப்போ அடி பிடிக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கிளறிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நெய் ஊற்றும் போதோ இல்லை எண்ணெய் ஊற்றும் போதோ கிளறதை நிப்பாட்டணும். நல்லா சுற்றியுமே நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா பொங்கி வருது பாருங்க. இப்போ கைவிடாமல் கிளறணும். ஒரே ஒரு செகண்ட் தான் ஸ்பீடு வச்சுட்டு நல்லா பொங்கி வருது பாருங்கள். நல்லா கிளறணும். கிளறும் போது பார்த்து கிளறணும். இப்போ நான் ஸ்லோவில் வச்சுட்டேன். மேலே பட்டுச்சுன்னா அப்படியே ஒட்டிக்கும். அது நீங்கள் வந்து உட்டு கரண்டி கூட எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி பொங்கி வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் எண்ணெய் கொஞ்சம் நான் ஊற்றிக்கிறேன். நெய் எண்ணெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன் நான். இந்த எண்ணெய் நெய்யில் தான் வந்து அந்த கடலை மாவு நல்லா சேஞ்ச் ஆகி கலர் கொடுத்து அந்த பச்சை வாசனை போகும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை இருக்காது.
இப்போ எனக்கு 25 நிமிஷம் ஆயிருக்கு. மொத்தமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான். நல்லா திக்காயிட்டு ஒரு கலர், நல்ல கலர் வருது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரத்துக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறலாம். இப்போ வந்து டக்குன்னு அடி பிடிக்கிற ஸ்டேஜ், அதனால் எண்ணெய் ஊற்றிட்டு கைவிடாமல் சுற்றி கிளறணும். இந்த எண்ணெய் உள்ளுக்கு இழுத்ததும் ஸ்லோவில் வச்சிடலாம். இப்போ எனக்கு மொத்தமாக 40 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த 40 நிமிஷத்தில் இது 4வது தடவை ஆயில் ஊற்றுறேன், 2 தடவை நெய் ஊற்றிருக்கேன். கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், சூப்பராக. இது வந்து நல்ல கலர் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த நெய் ஊற்றினா மட்டும்தான் வந்து இந்த கலர் வரும், சூப்பர் கலர். அது தேன் கலரில் செம்மையாக இருக்கும். நீங்கள் எண்ணெய் மட்டுமே ஊற்றி செஞ்சிங்கன்னா கலர் வரும், ஆனால் வந்து அந்த கோல்டன் கலரில் செம்மையாக இருக்கும், அந்த கலர் வராது. நெய் ஊற்றினாலும் அந்த கலர் வரும், செம்மையாக இருக்கும். அதனால தான் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து நல்லா கலரிட்டு நடுவில் கொஞ்சம் நெய் ஊற்றணும். கலர் சூப்பராக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இல்லை? இன்னும் கொஞ்ச நேரம் தான், எப்படியும் 50-55 நிமிஷம் பிடிக்கும் நமக்கு. இப்போது 45 நிமிஷம் உள்ளே முடிஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். நம்மளோட இந்த மைசூர் பாக்கு வந்து இது மாதிரி எடுத்து உருட்டுனா இந்த மாதிரி உருளணும். இது மாதிரி உருண்டு தனியாக வரணும். இப்படி எடுக்கிறோம் இல்லையா, கையில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இப்படி எடுத்து நல்லா ஆற விட்டுட்டு இப்படி உருட்டுனாக்கா இது மாதிரி உருளணும், உருண்டு வரணும். அப்போ தான் அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இறக்கும் போது கொஞ்சமாக நெய் ஊற்றி இறக்கிடலாமா? செம்மையாக இருக்கு. இப்போ இது நம்ம முடிஞ்சிடுச்சு. நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறோம். இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றியாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்க. இது நல்லா ஆறணும். ஆறத்துக்கு முன்னாடி கையை வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சோம் வச்சுக்கோங்க, அது வந்து எப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் நமக்கு எடுத்து கையில் உருட்டும் போது இது மாதிரி உருட்டை வரணும். உருட்டை வந்துச்சுன்னா உடனே எடுத்து யோசிக்காமல் ஒரு பிளேட்டில் மாற்றிடணும். நான் வந்து இந்த பிளேட்டில் நான் வந்து எண்ணெய் தடவி வச்சுருந்தேன், நெய் தடவி வச்சுருந்தேன். நெய் தடவுனதும் ரெடியானதை இதில் ஊற்றி, இது வந்து 1.5 மணி நேரம் நல்லா ஆறணும். அதுக்கு முன்னாடி அது கிட்ட கூட போகக்கூடாது. 1.5 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். அது குங்குமப்பூ. அது குங்குமப்பூவா? சுடா அம்மாடி கை வலிக்கும் உங்களுக்கு? கை வலிக்குதான். அப்படியே இழுத்துக்கும், அப்படியே வலிக்கும்.
ஈசஸ். கை வலிக்குதாமா? ரொம்ப கை எஸ். நான் பார்க்கும்போது ஏற்றுங்களா? ஓவர். பாக்ஸ் போட்டாச்சு. ஆனால் சூடாக தான் இருக்குல்ல, இன்னும் நல்ல சூடு இருக்கு. இந்த பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமா? நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஏமா நான் கம்மி, நீ சாப்பிட்டு பாரு. ஏய் தூள் பண்ண வேஸ்ட் பண்ணாத, நான் எடுத்து தரேன் உனக்கு. இந்த ஆக்கம்மி. சூப்பராக நீங்களே தான். செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸ்வீட் அப்படி இருக்குது, நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. மேலே பாருங்க லேயர். இது பின்னாடி செம்ம கலராக இருக்கு. இது பாருங்க, செம்ம கலராக இருக்கு. இதுதான் வந்து சைஸுமே வந்து கரெக்டான சைஸில் இருக்குது. நமக்கு ரொம்ப இது ஹைட்டும் இல்லாமல் சூப்பரான ஹைட்டில். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா முகேஷ்? கிட்ட ஜூம் பண்ணி கிட்ட அப்படியே அப்படியே. சூப்பர் கலராக இருக்கு பாருங்க. நீ இப்படி வந்து எடுவா, இந்த பக்கம் வா, இந்த பக்கம். சூப்பர் கலரில் இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்கு. அம்மா எடுக்கும், அருமையாக இருக்கு. இந்த லேயர் பாருங்க, அந்த கலர் பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கு. வேணான்னு சொல்லவே மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. இந்த நெய் போட்டால் மட்டும்தான் அந்த கலர் கொடுக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. லேயருமே மேலே வந்து எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். சைஸ் எனக்கு வந்து இந்த பாக்ஸ் டைப்பில் வந்து பண்ணது ரொம்ப பிடிச்சிருக்கு. சுற்றியுமே நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் அந்த பாக்ஸ் டைப்பில் எடுக்கும்போது கரெக்டான சைஸில் இதை பாருங்கள், 1/2 இன்ச்சில் அழகாக. நெய் மைசூர் பாக் வாயில் போட்டு அப்படியே கரையுது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருக்குமே